இது நான் தான். யாரும் பயந்துற வேணாம். தூங்கி எழுந்ததுமே எடுத்த வீடியோ இது. சரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன விளாக் அப்டின்னா, ஒண்ணும் இல்ல. சண்டே சரி இன்னைக்கு சண்டேல ஒரு குட்டியா ஒரு விளாக் எடுக்கலாம் அப்படின்னு தான் எடுத்திருக்கேன். காலையில நான் எழுந்ததுமே சண்டே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டீ குடிக்கிறனோ இல்லையோ, பிரஷ் பண்றேனோ இல்லையோ, ஃபர்ஸ்ட்டு என் முடிக்கு வந்து நல்லா எண்ணெய தேய்ச்சி கொண்டைய போட்டுறணும். நானும் வந்து என் முடிய நல்லா மெயின்டெயின் பண்ணணும். கட் பண்ணிறக்கூடாது. எல்லாரும் மாரி கட் பண்ணிறக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறேன். பட் என்னால மெயின்டெயின் பண்ண முடியல. சரி உன்னை எப்படிலாமோ வளர்க்கணும்னு நினைச்சேன். முடியல. பார்க்கலாம் கொஞ்ச நாள் அப்படியே விட்டு வைக்கலாம் அப்படின்னு தான் விட்டு வச்சிருக்கேன். நான் எதுவுமே கட் பண்ணாம, ட்ரிம் கூட பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன். காலையில எழுந்ததும் எண்ணெய் வச்சு கொண்டைய போட்டா தான் அடுத்த வேலையே போகும். ஃபர்ஸ்ட்டு கொண்டைய போட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் பிரஷ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நான் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே அம்மா வந்து டிஃபன் செஞ்சு வச்சிருந்தாங்க. அதாவது மட்டன் கைமா உருண்டையும், சப்பாத்தியும் செஞ்சு வச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் மதியம் தான் நான் வந்து சமைக்கணும் பிரியாணி. அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெசிபியை வச்சு பிரியாணி செய்ய போகிறோம். எனக்கு வந்து சமைக்கலாம் தெரியாதுங்க. ஏதோ யூடியூப் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் சமைப்பேன். பட் நானாலாம் சமைக்க தெரியாது. நானும் சமைப்பேன். பட் எப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு ஏதோ ஒன்று சமைப்பேன். இன்றைக்கும் நம்ம யூடியூப் பார்த்து தான் சமைக்க போகிறோம். பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி வருது அப்படின்ட்டு. அதுக்கு தேவையான பொருள்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ண வேண்டியதை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுமோ இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஐயோம்மா, வெங்காயம் வெட்டுறேன், அதனால் கண் எரியுது. எல்லா இன்க்ரீடியன்ஸும் கட் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து குக்கர் வச்சேன். குக்கர் நானாக வீடியோ எடுக்கிறதுனால நான் எப்படி நேராக வச்சு மொபைல் வீடியோ எடுக்கிறனால சைடில் வச்சு எடுக்கிறனானே தெரியல. எப்படியோ ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதை போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த கரம் மசாலாலாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டேன். வெங்காயம் போட்டு அது கோல்டன் ப்ரவுன் ஆகணும் அப்படின்னாங்க. நானும் சால்ட்டு போடுறேன், அது போடுறேன். போட்டு கிண்டிகிட்டே இருக்கிறேன். கோல்டன் ப்ரவுன் ஆகும்ன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அது வந்து கோல்டன் ப்ரவுனே ஆணுச்சு. அதுக்கப்புறம் சரி ஒரே ஒரு தக்காளி தான் இருந்தது. சரி அத மட்டும் போடலாமா? இல்ல வெளிய போய் வாங்கிட்டு வரலாமா? அப்படின்னு ஒரு யோசனை. எங்க அம்மா இருந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, "நீ ஃபர்ஸ்ட்டு இருக்கிறத வச்சு செய் சாமி. அது நல்லா வந்துச்சு அப்படின்னா, எல்லாத்தையும் ப்ராப்பரா செய்யலாம்." அப்படின்றதுனால இருக்கிற தக்காளி, இருக்கிற மொளகாவ மட்டும் போட்டு, புதினாவ போட்டு அது என்ன சொல்றது? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில வதக்கிட்டு இருந்தேன். கிண்டிட்டு இருந்தேன்னா வேற, வதக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த இதில ஒரு மெயினான ஒரு இன்கிரீடியன்ஸே போட மறந்துட்டேங்க பிரியாணில. என்னன்னா, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதான் அது இஞ்சி பூண்டு எல்லாம் உரிச்சு அத அரைச்சு வச்சேன். ஆனா போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் கர்ட் ஊத்துனேன். அத வந்து நான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ கர்ட் ஊத்துனதுனால தான் இந்த சாலிட் கன்சிஸ்டன்சில இருக்கு. அதுக்கப்புறம் சிக்கன் போட்டேன். சிக்கன் போட்டு எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, சிக்கன் வந்து தண்ணி விடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. நான் என்ன பண்ணேன், தண்ணி விட்டு 2 டம்ளர் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு வச்சுட்டேன். தண்ணி விட்டு அரிசி போட்டு, அதிலேயே வந்து முட்டை போட்டேன். அது தனியா யார் வேக வைப்பாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எப்படி ரிசல்ட் வரப்போகுதுன்னு பயந்துட்டே தான் பண்ணேன். ஓகே எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனா என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மஞ்சத்தூள் 2 டைம் போட்டேங்க ஞாபகம் இல்லாம. ஆமா, உப்பு போட்டோம்மா. அதனால தான் பிரியாணி வந்து அந்த ஒரு ஆரஞ்சு கலர் இதில வர்றத விட எல்லோ கலர்ல வந்திருக்கு. பிரியாணி ஆனதுக்கப்புறம் சைட் பை சைடு வந்து சில்லி பொரிச்சிட்டு இருந்தேன். எப்பயும் இல்லாத இன்னைக்கு வந்து அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. ஒரு வேளை நான் சமைச்சதுனாலயோ என்னமோ தெரியல. இருக்கலாம். அது வந்து எப்படின்னா, செய்ய செய்ய காலியாயிட்டு இருந்தது. அதனால தான் என்னான்னு தெரியல. ஒரு வேளை பவுடரா இல்ல என்னான்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு செஞ்சதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு அது வீடியோ எடுக்கலங்க. சாரி. பிகாஸ் அது வந்து பிரியாணி, சில்லி சிக்கன பார்த்ததுமே சாப்பிடணும் அப்படின்னு அந்த வெறியில சாப்பிட்டுட்டனால வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு 4:00க்கு மேல இந்த ஜாக் ஃப்ரூட் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து
வாங்கிட்டு வந்தாங்க. அது வந்து பாதி எப்பயோ முடிஞ்சிருச்சு. இருந்த கொஞ்சோண்ட வந்து அரிஞ்சு வைக்கலாம் அப்படின்னு எண்ணெய், ஆயில்லாம் கையில தடவிட்டு நானும் அரையிறேன். இப்படி பிச்சு பார்க்குறேன், அப்படி பிச்சு பார்க்குறேன். முடியல. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை இனிமே அப்பயே வந்து என் தம்பி சொன்னான், "இதெல்லாம் உன்னால முடியாது. என்ட்ட குடுத்துரு" அப்படின்னான். நான் இருந்துட்டு, "இல்ல என்னால முடியும்" அப்படின்னு வாய்க்கிலேயே பேசி அவன்ட்ட இருந்து புடுங்கி நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னால முடியல. அதுக்கப்புறம் அவன் அறுத்து குடுத்தான். நான் அதுலேருந்து பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். சூப்பரா இருந்தது. அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. பட் பார்க்க தான் சின்ன பழமா இருந்தது. டேஸ்ட் அவ்ளோ சூப்பரா இருந்தது. நான் ஒரு பக்கம் சாப்பிட்டு அத வந்து பிச்சு வைக்க தான் நாங்க எடுத்தோமே தவிர, ஆனா பிச்சு பிளேட்ல பார்த்தா ஒண்ணுத்தையும் காணோம். ஒண்ணொண்ணா பிச்சு பிச்சு நாங்க சாப்பிட்டு பாதி பழம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நாங்க சாப்பிடுறத பார்த்து எங்க பாட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா, "எனக்கு ஒண்ணு குடு" அப்படின்னாங்க. ஒண்ணு குடுத்துட்டேன் முன்னாடியே. திருப்பி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இப்படி தாங்க இன்னைக்கு ஃபுல்லா போயிடுச்சு. என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.